பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 இந்த உலகத்திலே பிறந்தார்கள். மக்கமா நகரிலே பிறந்தார்கள். குறைஷி கோத்திரத்தில் பெருமானார் பிறந்தார்கள். 40வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 23 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தார்கள். கிபி 632 இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். இப்போ என்ன கேள்வினா, உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மக்காவிலே அரபு மொழி பேசுகிறவராக அனுப்பப்பட்டார்? ஏன்னா அந்த நேரத்தில் 2 வல்லரசுகள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று பாரசீகம், இன்னொன்று ரோம். ரெண்டுமே வல்லரசுகள். கலாச்சாரத்திலே, கல்வியிலே, ஆன்மீகத்திலே, அறிவியலிலே, பொருளாதாரத்தில் எல்லா வகையிலேயும் மக்காவை விட உயர்ந்த இடத்தை பெற்ற நாடுகள். உங்களுக்கு புரிவதற்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். மக்காவெல்லாம் இந்த பாரசீகமோ ரோமோ சட்டையே செய்யாதான். எப்பா அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லைப்பா என்று சொல்வார்கள். மக்காவாசிகளை பார்த்து பாரசீகம், ரோம் போன்ற நாடுகள் எல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை தொடவும் மாட்டார்கள். இப்ப என்ன கேள்வினா, உலகத்துல ரோம், பாரசீகம் வல்லரசுகளாக இருக்கிறது. எல்லா வகையிலையும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லரசுகளில் பெருமானார் நபியாக அனுப்பப்படாம மக்காவில் அரபு தேசத்தில் ஏன் பெருமானார் நபியாக அனுப்பப்பட வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய எந்த காரியமும் திட்டமிடப்படாமல் அர்த்தம் இல்லாமல் நடக்காது. அப்படிதானே? அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. அதை மனிதர்கள் பின்பற்றுவதற்கு தேவையான நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு, உலகத்தை அல்லாஹு தஆலா 6 நாள் படைச்சதா குர்ஆன்ல வருது, பைபிள்லையும் வருது. 6 நாள் அல்லாஹு தஆலா படைச்சான். பைபிள் எழுதும்போது 7வது நாள் இறைவன் ஓய்வு பெற்றான்னு எழுதுறாங்க. 6 நாள் உலகத்தை அல்லாஹு தஆலா படைச்சான், 7வது நாள் அல்லாஹு தஆலா ஓய்வு பெற்றான். அதைத்தான் மேற்குலகம் என்ன சொல்லிடுச்சுன்னா, 6 நாள் வேலை, 1 நாள் லீவுன்னு கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் ஓய்வெல்லாம் எடுக்கல, 6 நாளில் படைத்து முடித்தான்னு அர்த்தம். ஏன் 6 நாள்ல படைக்கணும்? அல்லாஹு தஆலா குன் ஆகுண்டு ஆயிருமே, அடுத்த நிமிஷமே உலகம் வந்துடுமே, உலகம் என்ன இந்த மாதிரி பலது வந்துடுமே, பிறகு என் 6 நாள்? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள இறைவன் உலகத்திற்கு சொல்லுகிறான், எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும், என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து செய்ய வேண்டும் என்று உலகத்திற்கு அதிலே ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அல்லாஹ் மக்காவிலே அரபி மொழி பேசுகிறவராக அனுப்பி வைத்தான்? சாம் தேசத்தில் அனுப்பலையே, இந்த பக்கம் அபிசீனியாவில் அனுப்பலையே. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கான வரலாற்று ஆசிரியர்கள் சில காரணத்தை சொல்லுகிறார்கள். உலகத்திலேயே மக்கா மக்களிடத்தில் சில சிறப்பம்சங்கள் இருந்துச்சான். அந்த தனித்தன்மைகள் வேறு யாரிடத்திலேயும் அந்த அளவிற்கு இல்லை என்பதால் அல்லாஹு தஆலா பெருமானாரை அரபு தேசத்திலே குறைஷி கோத்திரத்திலே நபியாக அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தார். உலக வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோரும் சொல்லுகிற செய்தி, மக்கா மக்கள்கிட்ட ஆட்சி வேணா இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு ஆட்சி செய்யணும், அரியாசனை ஏறணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனா அந்த மக்களிடத்தில் உலகம் போற்றத்தக்க பல நல்ல பண்புகள் இருந்தது. அதில் ஒன்று, அவர்கள் உண்மை பேசுபவர்களாக, உண்மையை விரும்புபவர்களாக இருந்தார்கள். மக்காவாசிகள்கிட்டங்க பொய் பேசுறத அவங்க விரும்பவே மாட்டாங்க, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்போ? இஸ்லாத்திற்கு முன்னாடியே. இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி அனைத்துமே அப்படித்தான். இஸ்லாம் வந்த பிறகு நம்ம உண்மை பேசுறோம், அது வேற செய்தி. இஸ்லாம் உண்மையை போதிக்கிறது அடுத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பே மக்காவாசிகளிடத்துல சில வித்தியாசமான தனித்தன்மைகள் இருந்தது. உலகத்தில் அது யாரிடத்திலேயும் இல்லை.
ஒன்று, அவர்கள் உண்மை பேசுபவர்களாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு புகாரிலிருந்து ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிர்கல் மன்னனுக்கு கடிதம் எழுதுறார். எப்பங்க? ஹிஜ்ரி 7ல். அந்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அரபி தேசத்தில் ஒரு நபி வந்திருக்கிறதாக எனக்கு கடிதம் வந்திருக்கு, அவரை பற்றி விசாரிக்கணும், யாராவது வியாபாரிகள் மக்காவுக்கு வந்தால் கூப்பிடுங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வர்றாங்க. அரசர் கூப்பிட்றாரு, வாங்க. வந்து நின்னா யார் நிற்கிறது? அபு சுஃபியான். அது வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஆகலை, எப்படியாவது முஸ்லிம்களையும் பெருமானாரையும் ஒழிச்சிருங்கிற திட்டத்தில் இருந்தவர். அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அவர் கூட சில பேர். இந்த ஹிர்கல் மன்னர் கேட்டாரு, இந்த கடிதத்துல முகம்மதுன்னு ஒருத்தர் நபின்னு சொல்லாரு, அவருக்கு சொந்தக்காரங்க யார் இருக்கீங்களா? அபு சுஃபியான் சொன்னார், நான் தான் இருக்கல அவனுக்கு ரொம்ப நெருக்கமான சொன்னான், முன்னாடி வாங்க. மற்றவங்களாம் நீங்க பின்னாடி நில்லுங்க, நான் சில கேள்வி இவர்கிட்ட கேட்பேன். இவர் பொய் சொன்னா இவர் பொய் சொல்றாருன்னு நீங்க சொல்லணும். அபு சுஃபியான் ரலியல்லாஹு முன்னாடி நிற்கிறாரு. அப்போ வரைக்கும் ஒரு முஸ்லீம் இல்லை. பின்னாடி மக்கள் நிற்கிறாங்க, வியாபாரத்துக்காண்டி வந்தவங்க. அரசர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி? நபின்னு சொல்றாரு, இவர் உங்கள நல்ல நசபுள்ளவரா? ஆமா. உயர்ந்த குடும்பமா? ஆமா. இவங்க குடும்பத்தில் யாரும் அரசர் இருக்காங்களா? இல்லை. இப்படி கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இது புகாரியில் வருது. இந்த கவனிக்கத்தக்க செய்தி என்னன்னா, அவரே சொல்றாரு, முகம்மதை பற்றி இவங்க கேட்கும்போது ஏதாவது பொய் சொல்லணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்காவாசிகள், எப்பா அபு சுஃபியான் ஹிர்கல் மன்னன்ட்ட பொய் சொல்லிட்டாருப்பா என்று என்னை பற்றி என்னுடைய மக்கள் தவறாக எண்ணுவார்களே என்று வெட்கப்பட்டு நான் உண்மை சொன்னேங்கிறேன். எப்படிங்க? பெருமானார் உண்மைப்படுத்தணுங்கிற என் நோக்கம் கிடையாது, முஸ்லிம்களை எப்படியாவது பொய்ப்படுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா மக்கால போய் என்ன சொல்லுவாங்க? எப்பா அபூ சுஃபியான் பொய் சொல்லிட்டாருப்பா என்று பேசுவாங்க. புகாரிலே வருகிறது, லவ்லல் ஹயாவு யௌமைதி, அன்றைய தினத்தில் மின் ஐயஸர அஸ்ஹாபி அன்னி அல் கதிப, என்னுடைய தோழர்கள் நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று என்னை பற்றி பேசுவார்கள் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் போனால் லக்கதித்துஹு, நான் பொய் சொல்லி இருப்பேன். ஆனா இவங்கெல்லாம் என்னை பொய்யன்னு சொல்லுவாங்களே என்று வெட்கப்பட்டுட்டு வேற வழி இல்லாம நிர்பந்தமாக பெருமானாரை பற்றி உண்மையை சொன்னேன். யாருங்க? அபூ சுஃபியான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ மக்கத்து மக்களுடைய இயற்கை பண்பு என்னன்னா, எந்த இடத்திலேயுமே அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விளக்கத்திற்காண்டி சொல்றேன். இந்த சுதந்திர போராட்டத்தப்போ ஹுசைன் அகமது மதனின்னு சொல்லி வடநாட்டில் ஒரு பெரிய மாமேதை ஆலிம், சுதந்திர போருக்கு ஊக்கமா இருந்தவர். அப்ப அவரை கைது பண்ணணும் என்று என்ன செய்யறாங்க? அரசாங்கம் ஆள் அனுப்புது. ஹுசைன் அகமது மதனின் பேர் தெரியும், ஆளை பார்த்தது இல்லை. போலீஸ் போய் கேட்குது, ஹுசைன் அகமது மதனி பார்த்தீங்களான்னு. இங்க நின்னவர் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு, இப்பதான் இங்க நின்னாருன்ற. அவரு தான். யார்கிட்ட போய் கேட்கிறாங்களோ அவர் தான் ஹுசைன் அகமது மதனி. அங்க நின்றுட்டு இருந்தாருல்ல, பொய் சொல்லக்கூடாது. உடனே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு, எங்க இப்பதாங்க இங்க நின்றுட்டு இருந்தாரு, தள்ளி நின்றுட்டாரு இல்லையா? இது பொய் கிடையாது. இது என்ன இல்லைங்க, பொய் இல்லை. அப்போ அரபு தேசத்தில் அந்த மக்கள் உண்மை பேசுபவர்களாக இருந்தார்கள், பொய் பேசுவதற்கு வெட்கப்பட்டார்கள். எப்போ? இஸ்லாத்திற்கு முன்பே. இரண்டாவது, அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கை, மோசடி செய்யக்கூடியவர்களா இல்லை. எந்த நேரங்களில் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அவர்கள் நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, எந்த அளவுக்குன்னா, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுகளை பார்க்குறோம். ஹதீஸ் என்று யாராவது சொன்னா முதல்ல சத்தியம் பண்ணுவாங்க. முதல்ல சத்தியம் பண்ணு, என்னண்டு நான் ஹதீஸத்தான் சொல்றேன், சத்தியம் பண்ணுங்க.
அப்பதான் நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்வேன், இல்லாமல் போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் என்று வரலாறுகளில் வருகிறது. அப்ப நம்பிக்கைக்குரியவர்களாக வாடுகிற பழக்கம் அரபுகளுக்கு அன்றைக்கே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பா சொன்னாங்க, லா ஈமான லிமல்லா அமானத்தலஹு. நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒன்றில் யார் அமானிதத்தை பேணவில்லையோ, நம்பிக்கையாக நடக்கவில்லையோ, அவர்களிடத்தில் ஈமான் இல்லைன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபுகள் இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு நம்பிக்கைக்குரியவர்களாக. மூன்றாவது, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாக்கு கொடுத்துட்டா அதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உயிரை கூட கொடுக்க தயார். நம்மளும் வாக்கு கொடுக்குறோம், வாக்கை நிறைவேற்றுவோம். எது வரைக்கும்? அதனால நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும். யதார்த்தம் தானே, மனிதனுடைய யதார்த்தம். நமக்கு பிரச்சனை வரல அப்படின்னா அது வாக்குறுதியை நிறைவேற்றுறது. நம்ம தலைக்கே கத்தி வந்தா வாக்குறுதியை பெற பார்த்துக்குவோம். முதல்ல தலை தப்பிச்சா போதும். அரபுகள்கிட்ட இந்த காம்ப்ரமைஸே கிடையாதுங்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்காது. ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டாங்கன்னா உயிரை கொடுத்தாவது அதை செய்து விடுவது. நல்லதா இருந்தாலும் சரிதான், கெட்டதா இருந்தாலும் சரிதான். அந்த உறுதி அரபுகளிடத்தில் இருந்திருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, முத்தைம் இப்னு அதீன்னு ஒருத்தர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போயிட்டு மக்காவுக்குள்ள வரும்போது பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் மக்கா காபிர்கள் முடிவெடுத்துட்டாங்க. மக்காவுக்குள்ள வந்தா பெருமானாரை கொள்வது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அனுப்புறாங்க, முத்தைம் இப்னு அதீ என்பவரிடத்துல நீங்க எனக்கு பாதுகாப்பு தருவீங்களா? அவர் யோசிச்சுட்டு சரின்ட்டார், பாதுகாப்பு தர்றேன்ட்டார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தைம் இப்னு அதீனுடைய வீட்டுல ரகசியமாக தலைமறைவாக இருக்கிறாங்க. இப்ப நபி அவங்களுக்கு ஒரு ஆசை, காபாவை பார்க்கணும் போல இருக்கு, தவாஃப் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எந்த நேரத்துல? வெளியே வந்தா உயிருக்கு ஆபத்துங்கிற நேரத்துல. முத்தைம் இப்னு அதீ என்ன செய்யறாரு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்று போர்க்கவச ஆடை போட்டுக்கொண்டு கையில வாள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு காபாவுக்கு போறார். நபி அவங்க தவாப் செய்யறாங்க. நபிக்கு முன்னாடி யாரும் பக்கத்துல வராத மாதிரி இவர்கள் பாதுகாக்கிறார்கள். இந்த செய்தி தெரிஞ்சோடனே மக்கா தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. அபூ சுஃபியான், அபூ லஹப்லாம், என்னப்பா நீ முஸ்லீம் ஆயிட்டியா, அவரோட சேர்ந்துக்கிட்டிய? முத்தைம் இப்னு அதீ சொன்னா, நான் முஸ்லீமெல்லாம் ஆகலையே, நான் முஸ்லீமெல்லாம் ஆகலை, அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், என்னுடைய பாதுகாப்பில் அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை யாராவது தொட்டால் அவர்களோடு போர் செய்யவும் தயார் அப்படின்னு. இவருடைய வேகத்தை பார்த்துட்டு வந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்கன்னா, நீ கொடுத்த பாதுகாப்பை நாங்களும் ஏற்றுக்கிறோம்னு போயிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, பிற்காலத்தில் பெருமானார் இதை நினைத்து பார்த்தார்கள். கடைசி வரைக்கும் அவர் முஸ்லீம் ஆகலைங்க. முத்தைம் இப்னு அதீ இருக்கிறாரே, கடைசி வரைக்கும் முஸ்லீம் ஆகலை. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, முத்தைம் இப்னு அதீ மட்டும் இப்பொழுது உயிரோடு இருந்து அவர் சிபாரிசு செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். சங்கைக்குரியவர்களை, அப்படி என்றால் அரபு தேசத்து மக்கள் உண்மை பேசுபவர்களாக, அமானிதம் நம்பிக்கைக்குரியவர்களாக, வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் எங்க இறக்குறான்? மக்காவில் இறக்குறான். ஹதீஸ் பெருமானாருடைய வார்த்தை எங்கு சொல்லப்படுது? முதல் மக்காவில் சொல்லப்படுது. சங்கைக்குரியவர்களே, குர்ஆனை கேட்டுட்டு சொல்லும் போது நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படியே சொல்லுவார்கள். இடையில எந்த தெரிவும் கிடையாது. அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. சைனால இறக்கிருந்தான்னு வச்சுக்க, ஒரு கற்பனை, நம்ம பொருளை சைனால கொண்டே கொடுத்தா வேற மாடல்ல நமக்கே தர்றாங்க. நம்ம ஒரு பொருளை கொண்டே கொடுத்தா சைனாக்காரன் வேற மாதிரி தர்றாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஒரு குப்பையை அவர் காசாக்குறவங்க இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அரபு மக்கள் குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார்களே. நபியவங்க என்ன ஹதீஸ சொன்னாங்களோ அப்படியே வந்து சொன்னாங்களே. அபாரமான மனன சக்தி. வரலாற்றாசிரியர் சொல்றாங்க, உலகத்துல அரபுகளுக்கு இருக்கிற மாதிரி மனப்பாட சக்தி யாருக்குமே இல்லையா. அவளுக்கு பெருசா எழுத படிக்க தெரியாது, ஆனா கேட்டுட்டா மனப்பாடம் பண்ணா எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த வார்த்தை அப்படியே சொல்லுவாங்க.
உலகத்தில் அந்த அளவுக்கு மனன திறன் யாருக்கும் இல்லை. அப்படின்னா குரானை இறக்குவதற்கு அல்லாஹ் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான்? சங்கைக்குரியவர்களை, மனன சக்தி உள்ள, உண்மை பேசுகிற, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிற, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பெருமானாரை அனுப்பினான், குரானை இறக்கி வைத்தான். இன்றைக்கு குரான் எந்த குறையும் இல்லாமல் நம்மை அடைந்திருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள். மிக குறிப்பாக வீரம் மிக்கவர்கள், துணிவு மிக்கவர்கள். அந்த அளவுக்கெல்லாம் வீரம் யாருக்கு இருக்காதுன்னே சொன்னாங்க. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையா, அரபுகளுக்கு ரொம்ப சரியா பொருந்துமா. ஒரு முறை முடிவெடுத்து முன்கால வச்சுட்டா அவர்கள் பின்வாங்கவே மாட்டார்கள். எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறையே சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு அவங்க போறாங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்திற்கு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தாங்க. கடல் கடந்து வந்த உடனே கப்பலெல்லாம் உடைச்சு போட்டாங்க. ஏன்? திரும்ப போனா தானே, திரும்ப போனுங்கிற எண்ணமே இல்லை. வந்த வேலை நடக்கணும், இல்லையா இங்கே மௌத்தா போகணும். இப்படிப்பட்ட மன உறுதி கொண்டவர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வரலாற்றை ஆய்வு செய்து பாருங்கள். அரபு தேசத்தில் இருந்த சஹாபாக்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டார்கள். இஸ்லாம் பரவியது. அவர்களுடைய அந்த மன உறுதியும் தைரியமும் யாருக்கு வரும்? இதோ பரங்கிப்பேட்டையில உக்காஷா ரதியெல்லாம் அடங்கியிருக்காங்களே, சென்னை கோவலத்துல தமீமுல் அன்சாரி ரதியெல்லாம் அடங்கியிருக்காங்களே. நம்மளும் ஒரு ஊருக்கு போகத்தான் செய்யறோம் இல்லையா? பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுருமா? ஒரு ஊருக்கு போறங்க, பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுருமா? ரிட்டர்ன் டிக்கெட்டை பத்திரமா வச்சிருப்போம். ஒரு பிரச்சனை வந்தா உடனே ரிட்டர்ன். மனிதர்களுடைய யதார்த்தம். ஆனா சஹாபாக்களுடைய தைரியம் பாருங்க. மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ், இல்ல அவர்கள் கொன்றால் இங்கே மௌத்தா போவோம், இங்கே ஷஹீதாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு சமூகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான், நபியை இறக்கி வைக்கிறான். முதலாக குரான் இறக்கி வைக்கப்படுகிற இடம், அந்த பூமி, அந்த மக்கள் மிக உறுதியானவர்கள், மிக தெளிவானவர்கள், மிக புத்தி கூர்மையானவர்கள். மனிதர்கள் முகத்தை பார்த்து இவர் யாரு என்னன்னு எடை போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்கு இருந்திருக்கு? அரபுகளுக்கு இருந்திருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் ஆட்சியாளர்களாக வேண்டுமானால் இல்லாமல் போகலாம், ஆனால் நல்ல பண்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சகிப்புத்தன்மைன்னா அடேங்கப்பா, அபாரமான சகிப்புத்தன்மை. நம்ம நாளெல்லாம் மக்கா அது போன்ற அரபு தேசங்கள்ல ஏசி இல்லாம எவ்வளவு நாளுங்க இருக்க முடியும்? ஒரு வாரம் இருக்க முடியுமா? ஏசியே இல்லாத காலங்கள்ல அன்னைக்கு இருந்திருக்காங்களே. பஞ்சம் பசி பட்டினின்னா வருஷக்கணக்கா இருக்குமா? அரபு தேசத்துல பட்டினின்னு வந்தா வருஷக்கணக்கா இருக்குமா? சாப்பிட ஒண்ணுமே இருக்காதான். அந்த நேரத்திலும் கூட அந்த மக்கள் மனம் தளராமல் இருந்திருக்கிறார்கள். எல்லாமே நான் சொல்ல இஸ்லாத்துக்கு முன்னாடி. நம்ம ஒரு கொரோனாவுக்கு நம்ம நாடு தாங்கலையே. எங்க அப்படியெல்லாம் செய்வீங்க? அதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடிங்க. கொரோனாக்கு முன்னாடி வாழ்க்கையை மாறி போச்சுங்கிறார். ஒரு கொரோனாவுக்கு பிறகு வாழ்க்கையை மாறி போச்சு. ஆனால் அங்கே பட்டினி பசி, ஆனால் அவர்கள் அந்த தன்மைகளில் நிரந்தரமானவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமாக பெரியவர்களை மதிக்கக்கூடிய பண்பு இருந்துச்சாங்க. அங்கே சமூகத்திலேயோ வீட்டிலேயோ தங்களுடைய ஊர்ல யாராவது பெரியவங்க இருந்தா மதிப்பாங்களாம். அவங்க பேசினா கேட்பாங்க. இதுவெல்லாம் நல்ல பண்பு. பெருமானார் சொன்னார்கள், யார் பெரியவர்களை மதிக்கவில்லையோ நம்மை சேர்ந்தவன் நல்லண்டாங்க. அப்ப இஸ்லாத்தில் எதுவெல்லாம் உயர்ந்த பண்புகளாக, சிறந்த பண்புகளாக கருதப்பட்டதோ அதுவெல்லாம் அந்த மக்களிடத்தில் இருந்தது. மிக குறிப்பா மொழி அறிவு இருந்திருக்கிறது, மொழி பற்று இருந்திருக்கிறது, இலக்கிய ஞானம் இருந்திருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கி வச்சாங்க. எல்லாருக்கும் மொழி அறிவு, மொழி பற்று, கவிதை புலமை இருந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் சொன்னார்கள், ஆனா அஃப்ஸஹுல் அரப், அரபுகளில் நான் மிக தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவன் தான். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் குர்ஆன் இறக்கப்பட்ட, பெருமானார் நபியாக அனுப்பப்பட்ட சமூகம் பல்வேறு நற்பண்புகளை கொண்டவர்கள். அவர்கள் அரசர்களாக இல்லாமல் போகலாம், ஆனால் ஆன்மீகத்துல பிடிப்பானவர்கள். நீங்க கவனிச்சா தெரியும், மக்கால தான் எந்த வேதமும் அது வரைக்கும் இறக்கப்படலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, ஆனா தௌராத் இறங்குறது வேற இடம், இஞ்சில் இறங்குறது வேற ஒரு பகுதி, ஜபூர் இறங்குறது வேற ஒரு பகுதி.
மக்காவிலே பெருமானார் வருகிற வரை எந்த இறை வேதமும் இறக்கப்படவே இல்லை. அப்படின்னா அல்லாஹு தாலா பெருமானாரையும் குரானையும் அவர்களது வாழ்க்கையையும் எந்த அளவிற்கு தனித்துவம் மிக்கதாக சிறப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த மண், அந்த மக்கள், அவர்களின் பண்புகள் உலகத்திலேயே ஒப்பற்றது. அப்படிப்பட்ட இடத்தில் குரானையும் பெருமானாரையும் வழங்கி இஸ்லாத்தை ஒப்பற்றதாக ஆக்கியிருக்கிறான் வல்ல நாயன். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தானோ, ரசூல் எதை போதித்தார்களோ, அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நேசிப்பவர்களாக, அந்த நல்ல பண்புகளை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.